ஃபஸ்ட்டு அக்கா வந்து ஸ்கூல்லேருந்து கற்றுட்டு வந்தாங்க மேம். அக்காவுக்கு ஒரு பிளேயிங் பார்ட்னர் வேணும்ன்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போது எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அப்படியே கற்றுட்டு ஃபஸ்ட்டு சோழமண்டல அளவில் 8 டிஸ்ட்ரிக்ட் கலந்துருக்க இதில் வந்து நான் கலந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தேன் மேம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் கப்பெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய கப்பு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம இன்னும் வீடு ஃபுல்லாக நம்ம கப்பெல்லாம் வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை. ஃபஸ்ட்டு விளையாண்டதே வந்து அண்டர் 19 வந்து அப்போ ரொம்ப சின்ன வயசு 6 வயசு தான். அண்டர் 19 போயிட்டு அவள் டேரெக்டாக கலந்துட்டா. அப்போ ஒரு 3 பாயிண்ட் தான் எடுத்தா. ஆனால் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டேரெக்டாக உட்காந்து பெரியவங்களோட எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். ஃபினான்ஷியலாக நிறைய சஃபர் ஆகும். ட்ரெயினில் திருச்சி வந்துடுவோம். எங்களுக்கு நைட்டு வந்து ரொம்ப பஸ் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னாக்க பெரிய பாப்பா நாங்கள் ஷர்வானிகா நாங்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே படுத்திருப்போம். பிள்ளைங்களை மடியில் வச்சுட்டு பிளாட்ஃபார்ம்லேயே விடிய உட்காந்துருப்போம். பிளாட்ஃபார்ம்லேயே தான் மோஸ்ட்லி இருப்போம். ஒன்று அங்கே ஸ்கூலில் தங்கியிருப்போம், கிளாஸ் ரூமில் எங்கேயாச்சும் தங்கியிருப்போம், இல்லைன்னா அந்த கொசுக்கடியில் போலீஸ்லாம் போக சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணி கொடுக்க முடியல, நம்ம பேசாமல் செஸ்ஸை விட்டுட்டு படிக்க போயிடலாம். படிக்க போனால் நம்மளுக்கு இவ்வளோ செலவாகாதுல்ல, ஸ்கூல் போகிறோம் வரப்போகிறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம். ஏன்னா என்னோட ஜாபை வேறு நான் விடுற மாதிரி ஆயிடுச்சு. வருமானமும் இல்லை, செலவும். 2 குழந்தைங்கள ட்ராவல் பண்ணணும். நம்ம வந்து சிங்கிள் ரூம் போட முடியாது. அப்படியே ரூம் போட்டாலும் டபுள் காட் அது மாதிரி தான் போட்டாகும். இப்போ அது பெரிய செலவாகும். ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு நிறைய செலவாகும். அதனால் என்னால் சமாளிக்க முடியாதப்ப நான் நிறைய அடிக்கடி அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். இப்போது செஸ்ன்னு எடுத்தாலே வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் ஷர்வானிகா வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேயே வந்துட்டு 100% கேர்ள் ஆஃப் இந்தியன் செஸ் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு செஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் எப்போ ஷர்வானிகா வந்துச்சு? ஃபஸ்ட்டு அக்கா வந்து ஸ்கூல்லேருந்து கற்றுட்டு வந்தாங்க மேம். அப்போ வந்து அக்காவுக்கு ஒரு பிளேயிங் பார்ட்னர் வேணும்ன்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போது எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அப்படியே கற்றுட்டு ஃபஸ்ட்டு சோழமண்டல அளவில் 8 டிஸ்ட்ரிக்ட் கலந்துருக்க இதில் வந்து நான் கலந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தேன் மேம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் கப்பெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய கப்பு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம இனிமேல் வீடு ஃபுல்லாக நம்ம கப்பெல்லாம் வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக கப்பு நிறைய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ இடமே இல்லை கப்பு. ஓகே, அக்கா கூட விளையாடுவேன்னு சொன்னீங்களா, அக்கா கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ யார் ஜெயிப்பா? உங்களுக்கும் அக்காவுக்கும் வந்து போட்டி வச்சா? யாருனாலும் ஜெயிப்பாங்க மேம். அக்காவும் நல்ல பிளேயர் தான், விட்டு கொடுக்க மாட்டேங்க. இப்போ நீங்களும் அக்காவும் வந்துட்டு மேட்ச் வந்து அடிக்கடி விளையாடுறீங்கல்ல, வீட்லேயே விளையாடுறீங்க, லாக்டவுனில் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்துட்டு அக்காவை தோக்கடிச்சிங்கல்ல, தோக்கடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக தோக்கடிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மேம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டு நம்ம அக்காவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, இப்போது இவங்க வந்து அவங்க அக்காவே தோக்கடிச்சிட்டாங்க மேம். தோக்கடிச்சிட்டு அவங்க அக்கா வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன சொன்னாங்க? அவள் வந்து ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்டவ. அதாவது இன்னொரு அம்மான்னு சொல்லணும் அவளுக்கு. அவள் வந்து ரொம்ப ஹாப்பியானா, அம்மா பாப்பா என்னையே ஜெயிச்சிட்டாமா, சூப்பராக விளையாடுறாம்மா, பாப்பா வந்து கண்டிப்பாக நம்ம செஸ்ஸில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியானா. என்ன காட்டிலும் அவள் ரொம்ப சந்தோஷமானா. இவங்களுக்கு செஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த ஒரு டேலண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சது இவங்க அக்கா. நிச்சயமா. ஸோ அதை வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுன்ற தாட் எப்படி வந்துச்சு மேம்? அதுக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சீங்க? ஆக்சுவலி கொரோனா லாக்டவுனில் தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் கற்றுக்கிட்டு சோழமண்டல அளவில் ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு வரோம். வந்தவுடனே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே நடக்கலை. அதாவது டைரெக்டாக எங்கேயுமே நடக்கலை. அப்புறம் ஆன்லைனில் தான் நடந்துச்சு. சரி, ஆன்லைனில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் நேஷ்னலில் கலந்துக்கிட்டா, அண்டர் 8 கலந்துட்டு அதில் 8th பிளேஸ் ஆன்லைன்லேயே வந்துட்டா. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துனாங்க. இந்த ரூம் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. மொபைல்
கேமராவோ இல்லை வந்து லேப்டாப்பில் உள்ள கேமராவோ வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே யாரும் என்ட்ரு ஆகக்கூடாது. அது மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து விளையாட வச்சாங்க. ஒரு டீம் அமைச்சு விளையாட வச்சாங்க. அதில் வந்து அவள் 8th பிளேஸ் வந்தா. அதுக்கப்புறம் ஏஷியன் லெவல் அது நடந்துச்சு. அதுலேயும் அவள் வந்து 8th பிளேஸ் வந்தா. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஆன்லைன்லேயே இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறா, அப்போ நம்ம ஆஃப்லைனில் நிச்சயமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொரோனா லாக்டவுன் எப்போ முடியும், எப்போ வந்து இது மாதிரி நேர்ல tournament டேரெக்டாக போலாம். எப்போ நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த 1 இயர் 1.5 இயரில் முடிச்சுட்டு 2022ல் வந்து டேரெக்டாக ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு விளையாண்டதே வந்து அண்டர் 19. அண்டர் 19ல் வந்து அப்போ ரொம்ப சின்ன வயசு 6 வயசு தான். அண்டர் 19ல் போயிட்டு அவள் டேரெக்டாக கலந்துட்டா. அப்போ ஒரு 3 பாயிண்ட் தான் எடுத்தா. ஆனால் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டேரெக்டாக உட்காந்து பெரியவங்களோட எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ லாக்டவுன் முடியும் எல்லாரும் விளையாடலான்னு எல்லாருமே அண்டர் 19 வரைக்கும் உள்ளவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் போய் விளையாண்டா. அப்புறம் அதுலேருந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நடந்த எல்லா டோர்னமெண்ட்லேயுமே கலந்துக்கிட்டா. ஒரு நாள் கூட நாங்கள் ரெஸ்ட்டே விடலை. ஏன்னா அவங்களும் தொடர்ந்து அந்த டோர்னமெண்ட் நடத்திட்டே இருந்தாங்க. தமிழ்நாடு வந்து தொடர்ந்து நடத்திட்டே இருந்தாங்க. டிஎன்எஸ்ஏ 17, அப்புறம் 15, 13, 11 அப்படின்னு வரிசையாக இருந்திருந்தாங்க. நாங்களும் ஒரு டோர்னமெண்ட்டோட விடாமல் தொடர்ந்து நாங்களும் விளையாண்டுட்டே வந்தோம் மேம். ஓகே. இப்போ வந்து இது வந்து செஸ் டோர்னமெண்ட் அதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை. அவங்க ஸ்கூல் ஸ்டடீஸும் பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டடீஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு செஸ் வந்துட்டு அவ்வளோவா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நினச்சிருக்கீங்களா? நிறைய டைம் வந்து என்ன ஆகும்னாக்கா ஃபினான்ஷியலாக நிறைய சஃபர் ஆகும். இப்போ டோர்னமெண்ட்டு ஒரு நார்மலாக போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ட்ரி ஃபீ கட்டணும், தங்கணும், அப்புறம் ஃபுட்டு இருக்குது. ஒரு 1 வீக்கிட்ட நடக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் 1 வீக்கிட்ட நடக்கும். நம்ம அதுக்கான எல்லாம் காஸ்டியூம்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு போகணும். அப்போ எங்களால் வந்து ஹோட்டல்லலாம் போய் தங்கினா ரொம்ப செலவு அதிகமானுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கே நடக்குதோ டோர்னமெண்ட் எங்கே நடக்குதோ அங்கேயே இந்த ஸ்கூல்ஸில் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸ்கூல் காலேஜில் நடக்கும். அங்கேயே வந்து பாய் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே போட்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே தான் வந்து அங்கேயே ஸ்டே ஸ்டே பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நாங்கள் விளையாண்டுட்டு வருவோம். அதுலேயும் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிச்சி தான் எங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய டவுன். அப்போ நாங்கள் வந்து ட்ரிச்சி வந்துடுவோம். ட்ரெயினில் ட்ரிச்சி வந்துடுவோம். எங்களுக்கு நைட்டு வந்து ரொம்ப பஸ் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அன்டைமில் தான் இருக்கும் பஸ்ஸு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னாக்கா, பெரிய பாப்பா, நாங்கள், ஷர்வானிகா, நாங்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே படுத்திருப்போம். பிள்ளைங்கள மடியில் வச்சுட்டு பிளாட்ஃபார்ம்லேயே விடிய விடிய உட்காந்துருப்போம். ஏன்னா ட்ரிச்சிலேருந்து எங்கள் ஊருக்கு வரதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்போது நாங்கள் அந்த அன்டைமில் அதில் நைட்டில் ரொம்ப 1 or 2 பஸ் தான் இருக்கும். அதனால் அதில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தான் மோஸ்ட்லி இருப்போம். ஒன்று அங்கே ஸ்கூலில் தங்கியிருப்போம், கிளாஸ் ரூமில் எங்கேயாச்சும் தங்கியிருப்போம், இல்லைன்னா அந்த கொசுக்கடியில் அந்த இதில் போலீஸ்லாம் போக சொல்லுவாங்க அதில். ஏன்னா நம்ம ட்ரெயினில் போகிறவங்க வேணால் அங்கே வெயிட் பண்ணலாம். ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம்னா ஸ்டேஷனை விட்டு வெளில வரணும். அப்புறம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவோம், இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்குது, பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க, லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண முடியாது, நாங்கள் இங்கே உட்காந்துருந்துட்டு விடிஞ்சோடனே நாங்கள் ஏஞ்சி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் எல்லாமே ஆரம்பித்து கொண்டு போனோம். அப்போ நிறைய டைம் தோணும். அப்போது சொல்லுவேன், என்னால் உங்களுக்கு பெரிய பெரிய லெவலில் பண்ணி கொடுக்க முடியல, நம்ம பேசாமல் செஸ்ஸை விட்டுட்டு படிக்க போயிடலாம், படிக்க போனால் நம்மளுக்கு இவ்வளோ செலவாகாதுல்ல, ஸ்கூல் போகிறோம் வர போகிறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம். ஏன்னா என்னோடய ஜாபை வேறு நான் விடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் ஒரு டியூஷன் சென்டர் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா எங்களோட இதுக்கு போதும். உங்க தேவைகளை எங்களோட பார்த்துக்கிறதுக்கு தேவைக்கு, போதும். எங்கள் பிள்ளைங்களை 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு, எங்களோட வாழ்க்கை முறைக்கு அது எங்களுக்கு போதும். ஆனால் ஸ்போர்ட்ஸ்னு இறங்கினப்புறம் வேலையும் விடுற மாதிரி ஆயிடுச்சு, வருமானமும் இல்லை, செலவும். 2 குழந்தைங்கள ட்ராவல் பண்ணணும். நம்ம வந்து சிங்கிள் ரூம் போட முடியாது. அப்படியே ரூம் போட்டாலும் டபுள் காட் அது மாதிரி தான் போட்டாகணும். அப்போ அது பெரிய செலவாகும். ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு நிறைய செலவாகும். அதனால் என்னால் சமாளிக்க முடியாதப்ப நான் நிறைய அடிக்கடி புலம்புவேன் இவங்கள்ட்ட, நம்ம பேசாமல் படிக்க போயிடலாம். 2 பேருமே ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதில் எந்த குறையுமே இருக்காது, ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதனால் நான் நினைப்பேன், ஏன் நம்ம போயிட்டு இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கணும், நம்ம படிக்க போயிடலாமே அப்படின்னு அடிக்கடி தோணும். பட்டு 2 பேருமே இல்லை, நாங்கள் விளையாடுறோன்னு நார்மலாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் செஸ்ஸு வந்து இவ்வளோ செலவான ஃபீல்டு, செலவு மிகுந்த ஃபீல்டுன்னு தெரியவே தெரியாது.
நான் ஏதோ சும்மா போகிறோம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் விளையாடுறோம், அந்த ஸ்கூலில் விளையாடுறோம், காலேஜில் விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், கப்பு கொடுக்குறாங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கோம், அப்படி தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் போக 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 தான் தெரிஞ்சிச்சு இது எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஃபீல்டு, எவ்வளோ இருக்குது இதில் விஷயம். ஒரு கோச் சொல்லுவாங்க இது ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் போக போக தான் தெரியுது இது வந்து ஒரு பெரிய ஃபீல்டு, ரொம்ப காஸ்ட்லியான ஃபீல்டு. அப்போ இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஷர்வானிக்கு இப்போ தொடர்ந்து வெற்றி தரதுனால எங்களுக்கு இப்போ படிப்பில் போகணும்னு தோணலை, செஸ்லேயே கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு சொன்னாங்க. டாப்பர் அளவுக்கு படிப்பீங்களா ஷர்வானிகா? எந்த சப்ஜெக்ட்னாலும் படிப்பேன். ஃபேவரட் சப்ஜெக்ட்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இது எல்லாமே எல்லாமே படிப்பேன். பிடிக்காத சப்ஜெக்ட்லாம் அப்படிலாம் இது எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு மேத்ஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு இருப்பாங்க. இங்கிலீஷ்லாம் சீக்கிரம் படிச்சிடலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபேவரட் எதுவுமே இல்லை? இல்லை. இப்போ ஒரு 4 வயசு அந்த ரேஞ்சிலேயே 19th டேபிள வந்து தலைகீழ சொல்லுவா எங்கள் டியூஷனில். 19th டேபிள சொல்கிறதே அது கஷ்டம். தலைகீழ வேற சொல்லுவா. படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டிராயிங் நல்லா பண்ணுவா, எதுவாக இருந்தாலும் தலைகீழ சொல்லுவா. என்ன என்ன கொடுத்தாலும் A to Zனா ஒன்று Z to A, கார்ட்டூனானா நாட் டு கா, அந்த மாதிரி தலைகீழ சொல்லுவாள். டேபிள்ஸ்லாம் வந்து நாங்கள் எங்கள் டியூஷனில் வந்து நான் என்ன பண்ணுவோம்னாக்கா 16 வரைக்குமோ 10 வரைக்குமே நிப்பாட்ட மாட்டோம், அப் டு 20 வரைக்கும் சொல்லுவோம். அதை 20 முடித்தவங்கள ரிவர்ஸ் ஆர்டரில் போக சொல்லுவோம். அப்போ எல்லாரையும் விட இவ வந்து போட்டி போட்டு சொல்லுவாள். அவங்க அக்காவும் அப்படி தான் இருப்பாள். அவங்க 6th 5th படிக்கிறப்பே 10th நடக்கிற காம்படிஷனில் ஜென்ரல் காம்படிஷன் நடக்கும் இல்லையா, அதிலலாம் நான் போய் கலந்துட்டு ஜெயிப்பாங்க. 2 பேருமே போட்டி போடுவாங்க, டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸோட போட்டி போடுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்னால் நம்ப முடியல. ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த 6 டேபிள் 7 டேபிள் அது சொல்கிறதுக்கே நான்லாம் வந்துட்டு ரொம்ப திக்குன ஸ்கூல் படிக்கும்போது, நீங்கள் 20 டேபிள் வரைக்கும் அதுவும் ரிவர்ஸ்ல இருந்து சொல்லுவீங்க அப்படின்றீங்க. ஆச்சரியமா இருக்கும் மேம் ரொம்ப. இப்போ ரிவர்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏபிசி ஆல்ஃபபெட்ஸை வந்துட்டு A to Z சொல்லிட்டு அப்புறம் Z to A சொல்கிறீங்களா? ZY X W V U T S R Q P U N M L K J H T F V D C B A. கரெக்டா இருக்கு. நான் உட்காந்து எண்ணிட்டு இருந்தேன் எல்லா 26 ஆல்பபெட்ஸும் இருக்கான்னு. அதே மாதிரி நம்பர்ஸும் அது மாதிரியே சொல்லுவா. நம்பர்ஸையும் நாங்கள் சொல்கிறது 100லேருந்து ரிவர்ஸில் வர சொல்கிறது, 2 2 ஸ்கிப் பண்ணி வர சொல்கிறது, 3 3 ஸ்கிப் பண்ணி வர சொல்கிறது, 5 5 ஸ்கிப் பண்ணி ரிவர்ஸ்லேயே எல்லாமே அதெல்லாம் செஞ்சிட்ருப்போம். என் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாரம் நாங்கள் வந்து சின்ன சின்ன காம்படிஷன் வச்சு பென்சில் பென் இது மாதிரி கிஃப்ட் பண்ணுவேன். அப்போ இவங்க 2 பேரும் வந்து அதில் கலந்துக்குவாங்க. இவ ஹையர் ஸ்டடீஸில் தான் கலந்துக்கணும்னு சொல்லிடுறது. இப்போ இவ 4 வயசுனா 7 வயசு 8 வயசு குழந்தைங்களோட நடக்கிற காம்படிஷனில் தான் அவள் கலந்துக்கணும்னு சொல்லிடுது. அவளையும் அப்படி தான், பெரிய பாப்பாவையும் நீ வந்து 6th ஸ்டாண்டர்ட்னா 6th கலந்துட்டு ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது, நீ 10th ஸ்டாண்டர்டில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். உடனே அங்கே கலந்துட்டு 2 பேருமே ஜெயிப்பாளுங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், நான் வந்து ஜெயிச்சே ஆகணும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துருவேன் அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. நிச்சயமா. ஸோ எந்தெந்த ஏஜ் குரூப் பீப்புள் கூடலாம் நீங்கள் வந்து செஸ் விளையாடுறீங்க ஷர்வானிகா? நான் வந்து 4 வயசு 6 வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் 60 ஏஜ் வரைக்குமே விளாண்டுருக்கேன். ஓப்பன்னா யாருனாலும் விளையாடலாம். 4 வயசுலேருந்து 90 வரைக்குமே ஆடலாம், அதுக்கு பேர் தான் ஓப்பனு. அதில் தான் நான் இப்போ தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு லைட்டாக மனசு வலிக்குது. நீங்கள் வந்துட்டு 60 வயசு இருக்கிறவங்க வரைக்கும்லாம் விளாண்டு ஜெயிச்சிருக்கீங்க. வேற நான்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் கூட ஜெயிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே தட்டு மாதிரி ரொம்ப திக்கி போய் லாஸ்ட்டில் ப்ளீஸ் என்னை ஜெயிக்க விட அப்படின்னு கெஞ்சி கேட்டு நான் ஜெயிப்பேன். நீங்கள் இவ்வளோ டேலண்டடாக இவ்வளோ கோச்சிங் எடுத்து பண்ணுறீங்க, ரொம்ப சூப்பர். அண்ட் வந்துட்டு ஃபுல் டே கோச்சிங் நடக்கும்ல உங்களுக்கு? ஆமாம். அது எப்படி ஸ்கூல்லும் இருக்குமே, அப்போ எப்படி ஃபுல் டே கோச்சிங் போவாங்க? இல்லை, இவங்களுக்கு வந்து எக்ஸாம் மட்டும் எழுதுவா. இப்போ இவ வந்து ஹட்சன் செஸ் அகாடமின்னு சொல்லி திருத்தங்கல்ல இருக்குது, அங்கே தான் GM விஷ்ணு பிரசன்னா சார்ட்ட படிக்கிறாங்க. அங்கே வந்து ஸ்கூல் மாதிரியே நடக்கும். காலையில் ஒரு 8:10க்கு ஆட்டோ வந்துடும், அதில் போயிட்டு அங்கே லன்ச் எல்லாமே கொடுத்து அனுப்பிடணும், ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பிடுவோம். அங்கேயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு 4:30 மணி வரைக்குமே கிளாஸ் இருக்கும். கோச்சஸ் நிறையா இருக்காங்க, ஒரு 6-7 கோச்சஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் முடிச்சப்புறம் 4:30 to 5:30 வந்து ஸ்போர்ட்ஸ் வேணும், ஆக்டிவிட்டி வேணும், கிரவுண்ட் ப்ராக்டிஸ் வேணும்னு டென்னிகாய்ட்டுக்கு ஒன்று அனுப்புவாங்க. அதையும் முடிச்சுட்டு அவள் ஒரு 6 மணி போல் தான் ஸ்கூல் மாதிரியே தான் வருவாள். அதாவது செஸ்ஸை வந்து ஒரு கோர்ஸாக படிக்கிறாள். ஓகே. செஸ்ஸை வந்து கேமாக சும்மா பார்ட் டைமாக படிக்காமல் செஸ்ஸை வந்து அதிகமாக அங்கே படிக்கிறா. வீட்டுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டடீஸை வந்து என்கிட்ட கேட்டு படிச்சுக்குவா. ஓ, நீங்கள்
கத்து தரீங்க, ஹோம் ஸ்கூலிங் மாதிரி. ஸ்கூலிங் மாதிரி. அப்புறம் எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிட்டு வருவா. எக்ஸாம் ஸ்கூலுக்கு நேரா. ஆமா, ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தா. அப்புறம் இங்க சென்னை வேலம்மாள்ல வந்து மேல அயனம்பாக்கத்துல வந்து பாப்பா படிக்கிறா. பெரிய பாப்பாவுக்கு வந்து முகப்பேர்ல படிக்கிறாங்க. 2 பேருக்குமே வேலம்மாள்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால குடுத்துருக்காங்க. ஃப்ரீ சீட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு செஸ் விளையாட பிடிக்குமா, இல்லாட்டி ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுத பிடிக்குமா? எது படிக்க பிடிக்கும்? டாப்ல இருக்காங்க. எப்படி பேசினாலும் மடக்குறாங்களே, என்னால கேள்வி கேட்க முடியல. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி தான் இருக்கணும்னு எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க. பட் நம்மலாம் எங்கே கேட்டுக்கணும், விளையாட விட்டாங்களா நாங்கள் விளையாட போயிடுவோம், அந்த மாதிரி தான் இருந்தோம். பட் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஏற்று உங்களோட கரியருமே வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆமா. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமானது. எங்க அப்பாவுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளோ படிச்சுட்டு இப்போ நம்மளோட பேரண்டோட அடையாளத்தை இழந்து தான் வந்து நம்ம போயாகணும். ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு குழந்தை ஜெயிக்குதுன்னா யாராச்சும் அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணணும். அது இல்லாமல் நிறைய ஸ்பான்சரும் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைக்கணும். குழந்தையும் திறமையாக விளையாடணும். நல்ல அகாடமி கிடைக்கணும். நல்ல கோச் கிடைக்கணும். நல்ல டோர்னமெண்ட் கிடைக்கணும். நம்மளுக்கான டைம் நல்லா இருக்கணும். எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு வெற்றியாளரை உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது ஈஸியாக கிடைக்குதா, இல்லாட்டி ரொம்ப டைம் எடுக்குதா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பிகாஸ் நீங்கள் வந்துட்டு சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வெல் செட்டில்ட் ஃபேமிலி கிடையாது, ப்ராப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஏர்ன்ட் மணி வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. அதை வந்துட்டு அப்படியே இவங்க 2 பேருக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எப்படி கிடைக்கிது? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் டியூஷன் சென்டர் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் உடையார்பாளையத்தில். ஒரு நியர்லி ஒரு 300 ஸ்டூடெண்ட்டை படித்தாங்க. எல்லா கேஜிலேருந்து 12th வரைக்கும். அப்போ நிறைய நாங்கள் ஸ்டாஃப்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் எல்லாம் செஞ்சிட்ருந்தோம். அப்போ எங்கள் இதில் என்ன பண்ணுவோம்னாக்க, நல்லா படிக்கிற குழந்தைங்கள்லாம் பேரண்ட்டை பேசி 12th வரைக்கும் படிக்க வச்சுருங்க. மோஸ்ட்லி வந்து ரொம்ப கொண்டு போக மாட்டாங்க. காலேஜெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் பேசுகிறது ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா படித்தாக்க ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்டை கூப்பிட்டு பேசுகிறது, கொஞ்சம் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள், நாங்கள் 12th வரைக்கும் நீங்கள் ஃபீஸ்லாம் எதுவும் கட்ட வேணாம், நீங்கள் இங்கே படிக்கட்டும், நல்லா படிக்கிற குழந்தைய சூஸ் பண்ணிக்குவோம், கொஞ்சம் பேரண்ட் இல்லாதவங்க இது மாதிரிலாம் சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நிறைய ஃபவுண்டேஷன் அப்போ வந்து வருவாங்க. அகரம் ஃபவுண்டேஷன், அயன் ஃபவுண்டேஷன், இது மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் வருவாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் வந்து டைப் வச்சுட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் அவங்கள்ட்ட இன்ஜினியரிங் இது மாதிரி சேர்த்து விடுவோம். அவங்க வந்து ரொம்ப மினிமம் ஃபீஸில் வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு 5000 இல்லை 3000 கட்டினா போதும், 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சு கொடுத்து வித் ஹாஸ்டல் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரியர் அமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நான் சேர்க்குறப்ப தான் வந்து அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து எங்கள் டியூஷன்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு இந்த சின்ன கிராமத்தில் இருந்துட்டு இந்த கிராமம்னு சொல்ல முடியாது எங்கள் ஊரை, இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்து சின்ன ஏரியா, சிட்டியில் இருந்துட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிட்ருக்கீங்க, இந்த பெரிய டியூஷன் உருவாக்கியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து இவ்வளோ பேர் இன்ஜினியரிங்லாம் சேர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஷர்வானிகாவுக்கு வந்து அப்போ என்னால் வந்து ஒரு ஏஷியன் வந்து கலந்துக்கணும். அப்போ என்கிட்ட கொஞ்சம் மணி பத்தலை. அதனால் நான் வந்து சேர்க்க முடியல இவளை. நான் ஒரு குழந்தைக்கு வந்து நான் இன்ஜினியரிங் சேர்க்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டேன் அவளுக்கு. பட் என்கிட்ட இருந்தது மினிமம் அமௌண்ட்டு தான் இருக்குது. அவளுக்கான்னு நான் வந்து பார்க்குறேன். அவளுக்கு கட்டினா கரியர் செட் ஆகிடும். நான் அப்போ வந்து இது அழுகுது, எனக்கு நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், இல்லை அக்காவுக்கு வாக்கு கொடுத்தாச்சு, நம்ம அக்காவுக்கு கட்டிடுவோம், உனக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் நீ வந்து படிச்சுக்கலாம், போட்டியில் கலந்துக்கலாம் ஷர்வானிகா அப்படின்னு நான் சொல்கிறேன். இது அழுதுகிட்டே தான் இருக்கேன். அந்த டயத்தில் அங்கே சென்னையிலேருந்து தான் வர்றாங்க, அயன் ஃபவுண்டேஷன்லேருந்து வர்றாங்க. வந்துட்டு என்கிட்ட சைன் வாங்குறாங்க. நான் தான் அவளுக்கு கேர்டேக்கர் போட்டு சைன் போட்டு கொடுக்குறேன் ஃபார்மில், அந்த குழந்தைய காலேஜில் இன்ஜினியரிங் சேர்க்குறதுக்கு. அப்போ இது வந்துட்டு சொல்லுது, அம்மா வந்து எனக்கு கட்டாமல் பணத்தை அந்த அக்காவுக்கு கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப, ஏன் உனக்கு என்ன கட்டணும், நான் செஸ் பிளேயர் சார், நான் வந்து ஏஷியன் கலந்துக்கணும், எனக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து அங்கே கட்டிட்டாங்க அப்படின்னோடனே அவங்க அப்படியே நெகிழ்ந்துட்டு நான் வந்து உனக்கு கட்டி உனக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து விவி மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிச்சி வர சொல்லியிருந்தாங்க. அங்கே அழைச்சிட்டு போனோம்.
அங்கே எம்டியோட வந்து உட்கார வச்சு விளையாண்டு பார்க்குறாரு. அவரை வந்து பாப்பா ஜெயிச்சிருச்சு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஹாப்பி ஆயிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு விளையாண்ட வருஷம் கூட வந்து உன்னோட வயசு கிடையாது. அப்போ 6 வயசு வச்சந்தான். நீ வந்து எங்களை ஜெயிச்சிட்ட, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே அப்போ தான் நாங்கள் ஹட்சன் செலக்ட் ஆகிருந்தோம். அதுக்கு போயிட்டு வரத்துக்கு ட்ராவலு, அங்கே போய் நாங்கள் தங்கணும். தங்குறதுக்கு செலவு இது மாதிரிலாம் எங்களுக்கு வந்து பணம் இல்லை. அதனால நாங்கள் செலக்ட் ஆகியும் நாங்கள் ட்ராவல் அரியலூர்லேருந்து போகணும். ஓ, அது டிஸ்டன்ஸ் அதிகமா தான் இருந்துச்சு 300 ஹட்சனுக்கும் கிலோமீட்டருக்கு வீட்டுக்கும். மேல. ஆமா. ஓகே. நாங்க அங்க போய் தங்கி படிக்கணும்னா, எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு செலவு, ப்ளஸ் அங்க ஃபீஸ் கட்டுறது, கோச்சிங் ஃபீஸு, பஸ் ட்ராவலு, ஃபுட்டு எல்லாமே இருக்கா. அந்த வசதி இல்லாம நாங்க வந்து செலக்ட் ஆகியும் வீட்ல இருந்தோம். ஹட்சன் செலக்ட் ஆயிட்டோம். அந்த கோச்சிங் கிராண்ட் மாஸ்டர் கோச்சிங் செலக்ட் ஆயிட்டோம். ஆனா போய் கத்துக்க முடியாத சூழ்நிலையில இருந்தோம். சரி, அப்பதான் அந்த பணத்த வந்து நான் இன்ஜினியரிங் சேர்க்கறதுக்காக, ஏன்னா அந்த குழந்தைக்கு நான் 10த்லயே வாக்கு குடுத்துட்டேன். நீ கண்டிப்பா படி, +1 +2 வரைக்கும் நான் உன்ன இன்ஜினியரிங் சேர்த்து விடுறேன் கண்டிப்பா. நம்பிக்கையோட படி. நான் அப்பா அம்மாட்ட பேசி நான் உனக்கு ஃப்ரீ சீட்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லியாச்சு. அந்த டயத்துல என்ன பண்ண தெரியாம உடனே இப்படி நடந்த உடனே அவங்க எம்டிட்ட அழைச்சிட்டு போன உடனே அங்க விவி மினரல்ஸ் அவர் வேல்முருகன் சார் வந்து விளையாண்டு பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு மந்த்லி 15,000 அவளுக்கு 1 இயர் தொடர்ந்து கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நாங்க வந்து ஹட்சனுக்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்க ஊர்ல உள்ள செங்குந்தர் கல்வி அறக்கட்டளை அவங்க கூப்பிட்டு இவ நல்லா ஜெயிக்கிறத பார்த்த உடனே அவங்க உடனே கூப்பிட்டு அவங்க வந்து மந்த்லி 10,000 கொடுத்து அவங்களும் எங்களை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே டியூஷன்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்குலாம் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் நட்பு கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை இருந்துச்சு. அவங்க ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரமண சரஸ்வதி மேடம் அவங்க வந்து ரொம்ப 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 சப்போர்ட். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் போனப்பயே என்னை ரொம்ப ஸ்கூல் ஹெச்எம் மேடம் தான் அழைச்சிட்டு போனாங்க. அவள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா. அங்கே ஸ்கூல் ஹெச்எம் மேமும் ஏஇஓ மேம் தான் அழைச்சிட்டு போகிறாங்க மேடத்திட்ட. போயிடனோடனே என்ன பார்க்க வந்திருக்க, உன் பேர் ஷர்வானிகா தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதுக்கப்புறம் அவங்க எப்படி உட்காந்தாங்க ஷர்வானிகா? அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இப்படியே கன்னத்தில் இப்படி கை வச்சுட்டு 1/2 hour கேட்டுட்டு இருந்தேன். 1/2 hour கண்டினியூஸா நீங்க பேசிட்டே இருந்தீங்க. இங்க ஏன் பேச மாட்டீங்க? இப்ப பேசுங்க நீங்க என்கிட்ட. அவங்க என்ன பேசுனாங்க உங்கள்ட்ட? என்னென்ன கான்வர்சேஷன் இருந்துச்சு? நான் ஜெயிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் மேம் அவங்கள்ட்ட. மாதிரி நான் ஃபஸ்ட்டு அண்டர்-7 ஸ்டேட் வந்து திருவாரூரில் விளையாண்டேன் மேம். அங்கே நான் சாம்பியன் ஆனேன். நம்ம ஸ்டேட் ஜெயிச்சதான் நம்ம வந்து நேஷ்னல் செலக்ட் ஆகுவோம். அப்போ நான் வந்து குஜராத் அண்டர்-7 நேஷ்னல் செலக்ட் ஆனேன் மேம். அந்த குஜராத்தில் நான் வந்து 11 out of 11 எடுத்து அங்கே நான் நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணேன். நான் வந்து ஆந்திர பிரதேஷ், ஒடிஷாவும் செலக்ட் ஆயிருந்தேன் மேம். அப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வென்றுவா சிங்கப்பெண்ணே அப்படின்னு மேம் போட்டு எனக்கு 30,000 கொடுத்து அனுப்புனாங்க மேம். அதே மாதிரி 2 இதுலையுமே சாம்பியன் ஆகிட்டு வந்துட்டேன். சாம்பியன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லைக் அவ்வளோ சின்ன வயசுல நீங்க ஒரு சாம்பியன் அப்படின்னோடனே? இல்லை மேம், அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆந்திரா ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறோம். மேம்கிட்ட போயிட்டு கேட்குறோம், அது மாதிரி எங்களுக்கு வந்து நேஷ்னல் செலக்ட் ஆகிட்டா பாப்பா, நாங்கள் கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து எங்களுக்கு சென்னையில் வந்து வேலம்மாள் ஸ்கூலில் தான் நடந்துச்சு, அண்டர்-8. அதில் வந்து அவள் 2nd place வந்துட்டா. ஆந்திரா நேஷ்னல் செலக்ட் ஆகிட்டா. ஆனால் அங்கே போகணுன்னாக்க மினிமம் ஒரு 30,000 to 40,000 வேணும். ஒரு வாரம் டோர்னமெண்ட்டு. நம்ம ட்ரெயினுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு தங்குறது எல்லாமே இருக்குது செலவு. நான் சின்னவ பாப்பா பெரியவங்க 3 பேரும் போனோம். அப்படி போய் மேம்கிட்ட கேட்குறோம். மேம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் சரி உனக்கு வந்து என்ன வேணும், உனக்கு இப்போ எவ்வளோ ஆகும்னு நினைக்கிற அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு 25,000 to 30,000 ஆகும்னு நினைக்கிறோம் மேம். ஏதாவது எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, நாங்கள் இப்போ தான் தமிழ்நாடை விட்டே வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேப்பரில் வந்து வென்றுவா சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட ஸ்டேட்டாக மேம் நாங்கள் எவ்வளோ சொதப்ப முடியுமோ அவ்வளோ சொதப்பினோம். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப எங்களுக்கு அதுதான் வந்து ட்ரெயின் வந்து யூஸ்வலாக அரியலூரில் ஏறுவோம், அங்கே போய் இறங்கிக்குவோம். அது மாதிரி தான் போயிருக்கோம். ஒரு மதுரை ஸ்டேஷனில் வந்து நாங்கள் ஏறுறப்ப என்ன பண்ணிட்டோம்னா மாற்றி ஏறிட்டோம். அச்சச்சோ. Okay. மாற்றி ஏறி
அது விருதுநகர் பக்கமாக போயிடுச்சு. நாங்கள் சென்னை வரதுக்கு பதிலாக கனெக்டிவ் ட்ரெயின் வந்து சென்னையில் இருக்குது. பாதி தூரம் போன அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் ட்ரெயின் மாற்றி ஏறி இருக்கோம்னு சொல்லிட்டு. அது அந்த ட்ரெயின் லேட்டு போல். இந்த ட்ரெயின் லேட்டு, எங்களுக்கு வர வேண்டிய ட்ரெயினும் லேட்டு. அந்த பிளாட்ஃபார்மில் அதில் நின்னோடனே நாங்கள் அதில் வந்து ஏறிட்டோம். செக் பண்ணாமல் ஏறிட்டோம். இதில் பார்த்து நெட்டில் பார்த்துட்டு அப்படி வந்து ஏறிட்டோம். போய் இந்த பக்கம் மூவ் ஆன அப்புறம் தான் தெரியுது. நிப்பாட்ட சொன்னால் நைட்டு 11 மணி. எங்கே இறங்குவீங்க இங்கே? எல்லாம் இறங்குனா சேஃப்டி கிடையாது. குழந்தைங்கள வேற வச்சுருக்கீங்க. லக்கேஜ் வேறு என்ன, நாங்கள் ஒரு வாரம் ஸ்டேட்டு போகிறோம் இல்லையா, அதனால் லக்கேஜ் வேறு நிறையா. உன்னை போய் விருதுநகரில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் விருதுநகரில் இறங்கி நாங்கள் அடுத்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் விடிய காலையில் தான் ட்ரெயின்னுட்டாங்க. அப்போது எல்லாமே கேன்சல் ஆகுது. சென்னையில் உள்ள ட்ரெயின் எல்லாமே கேன்சல் ஆகுது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியும் ட்ரை பண்ணலான்ட்டு பஸ் எல்லாம் பிடிச்சி வந்து பார்க்குறோம், முடியல, போயிடுச்சு. அப்போ நாங்கள் விடிய என்ன பண்ணுறோன்னாக்கா திரும்ப பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துட்டு மறுநாள் வந்து காலையில் வந்து 7 மணிக்கு தான் வந்து மதுரையிலேருந்து கிளம்புறோம். கிளம்பி சென்னை போனால் அங்கேயும் ட்ரெயின் உடனே கிடைக்கல ஆந்திரா போகிறதுக்கு. அங்கே திரும்பி ஒரு 6-7 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் சேர்றப்ப மழை. அப்போ தான் வந்து ஒரு பெரிய மழை இங்கே 2022. அப்போ நல்ல மழை இங்கே சென்னையிலலாம், பயங்கர மழை. அந்த மழையிலேயே நாங்கள் போய் சேர்றோம். அங்கேயும் சேர்ந்து எங்களுக்கு ப்ராப்பராக எதுவுமே தெரியாது மேம். நாங்களாவே எல்லோரும் போனவங்க எல்லாருமே குரூப்பாக போயிட்டாங்க. நாங்கள் தனியாக போய் தனியா first time வேற ஃபஸ்ட் போறீங்க. டைம் அங்கே விசாரித்து ஸ்டேஷனை விட்டு இறங்கி எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியவே இல்லை. போய் சேர்ந்து அங்கே ரூம்லாம் தேடி, அங்கே யூனிவர்சிட்டி, கேஎல் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு அதெல்லாம் தேடி எல்லாம் கொடுத்து போய் படுக்கிறதுக்குள்ளே 2 நாள் கண்ணு விழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வைரல் ஃபீவர் ஆயிடுச்சு. இந்த மழையில் அந்த வெளியில் உட்காந்துருந்ததில் நல்ல இது பண்ணிட்டு போன பாப்பா அங்கே போயிட்டு 2 மேட்ச் கூட ஆட முடியல. அங்கே போர்ட்லேயே வந்து வாமிட் பண்ணிட்டா. அப்போ வந்து கொரோனா பீக் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா, அதனால் வந்து மாஸ்க்கெல்லாம் போடணும். யாரும் லேசாக இருமுனா கூட வெளில அனுப்பிடுவாங்க, கலந்துக்க முடியாது. இப்போ வாமிட் வேறு எடுத்து ஜுரம்னு சொன்னோடனே டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவோம், விளையாட முடியாது, நாளைக்கு ஜுரத்தோடு வந்தால் முடியாது, நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இல்லை நாங்கள் மழையில் நனைஞ்சு வந்ததுனால தான் இப்படிலாம் ஆணுச்சு அப்படின்லாம் சொல்லி அப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு அப்புறம் மல்லு கட்டி அதை விளையாண்டு தான் வந்து அப்படியும் நான் சொல்லிட்டோம், சரி வேணான்னா வா போயிடலாம், பரவாயில்ல, நம்ம அடுத்த இதில் பார்த்துக்கலாம், ஒடிசா இருக்குது அடுத்தது, நம்ம அங்கேருந்து போய் விளையாண்டுக்கலாம், Under-17 ஸ்கூல் இருக்குது, போகலாம் ஷர்வா நேஷ்னல். கேட்கவே மாட்டேனுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல் நான் வந்திருக்கேன், நான் இதை வந்து விளையாண்டுட்டு தான் வருவேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாத்திரையை போட்டுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அப்படியே மாத்திரையை போட்டுட்டு வந்து உட்காந்து விளையாண்டு 8th பிளேஸ் வந்துச்சு. அப்போ கூட அது என்ன சொல்லுதுன்னா, மேம் என்னை நம்பிக்கையோடு அனுப்பியிருக்காங்க, எங்கள் கலெக்டர் மேம் வந்து என்னை நம்பிக்கையோடு அனுப்பியிருக்காங்க, வென்றுவா சிங்கப்பெண்ணின்னு வேற சொல்லிட்டாங்க, சிங்கப்பெண் தோத்துட்டுலாம் போகாது, ஜெயிச்சுட்டு தான் போவோம், நான் எப்படியாச்சும் ஜெயிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இந்த சுச்சுவேஷனோட நம்ம வந்து ஒடிசா ட்ராவல் பண்ண வேணாம், ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரலான்னு, இல்லை எனக்கு சரியாயிடும், என்னை நீங்கள் அழைச்சிட்டு போங்க, நான் மேம்க்கு வந்து நான் சொன்ன சொல் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஒடிசா ட்ராவல் பண்ணுறோம். ஒடிசா ட்ராவல் பண்ணி அங்கே ஜெயிச்சு சாம்பியன் பட்டம் வாங்கிட்டு வந்து அந்த 2 கப்பையும் கொண்ட மேம்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சிரிப்பு. அவங்களுக்கு அவ்வளோ எல்லையற்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு. அவங்க அப்புறம் டால்மியா எங்கள் ஊரில் சிமெண்ட்டை சொல்லி அவங்க ஒரு சப்போர்ட் பண்ண வச்சாங்க. இப்படி கொஞ்சமாக வந்து எல்லாரும் சேர்ந்து தான் வந்து கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப செலவு ரொம்ப அதிகம், எங்களால் சமாளிக்கவே முடியல. இன்னுமே ஒரு போராடிட்டு தான் இருக்கோம். இப்போ இவங்க அகாடமி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்னும் பெரிய லெவலில் நம்ம போகிறதுக்கு இன்னமும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி இவங்க இன்னும் பெரிய லெவல்லாம் நிறைய ரீச் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். இவ்வளோ சின்ன வயசில் 10 வயசு கூட இல்லை, ஷீ இஸ் ஜஸ்ட் 9 இயர்ஸில் இப்போ 10 வயசுக்குள்ள 100% கேர்ள் இன் இந்தியன் செஸ்ஸுங்கிற ஒரு டைட்டில் எடுத்திருக்காங்க. நீங்க எப்படி ஷர்வானிக்கு அவ்வளோ பெரிய ஒரு டைட்டில் வந்துட்டு தாங்கிட்டு இருக்கீங்க உங்க தலைமையில? எப்படி ஃபீல் ஆகுது அது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தோணுது? அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்தோடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு அந்த டைட்டில் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல மேம். அது வந்து அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.